அவனுக்கு கஞ்சா பழக்கம் இருக்கும், ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கும் 17 வயசு பையனுக்கு. அப்போ அவன் என்ன செய்யறனே தெரியாமல் மூளைச்சலவை செய்யப்பட்டு கொலை செய்வதற்கு தூண்டப்படுகிறான். அவனுக்கு அதுக்கு அடிப்படை கல்வி இல்லை. அடிப்படை அவனுக்கு கல்வி இருந்தா அவன் இப்படி கூலிப்படைக்கு வரமாட்டான். இங்கதான் சார் அரசு மேல போதை பழக்கத்தை குறைக்கணும், போதை பொருட்களுடைய உபயோகத்தையும் வரத்தையும் நீங்க கட்டுப்படுத்தணும்ன்ற அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சாருன்னா 24 மணி அந்த ஏரியாவில் போதை இல்லாத பகுதியை மாற்ற முடியும். ஒரு ஸ்டேஷன் நினைச்சா அவனுக்கு பின்னாடி பெரிய அரசியல்வாதி இருப்பான். ஆனா நினைக்க மாட்டாரா சார்? நினைக்கிறது அவருக்கு அதிகாரம் இல்லை, நினைக்க விட மாட்டான் இல்லை அவருக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 2000 வங்கி கணக்கை டிஜிபி சைலேந்தர் பாபு பிரீச் பண்ணதாக ஒரு தகவல். 2000 கஞ்சா விற்கிற வங்கி கணக்கை நீங்க ஒழிப்பதை விட 2000 கஞ்சா விற்கிறவனை புடி ஜெயில போட்டுக்கலாமா? இப்போ டிஜிபி எப்படி இருக்காருன்னு பாரு சைலேந்தர் பாபு. இதெல்லாம் பத்திரிகை செய்தி தான். வங்கி கணக்கை ஆராய்வதற்கு 2000 பேருக்கு பின்னாடி 2000 போலீஸ் அலைஞ்சிருக்கும். சாதாரண கண்டுபிடிச்ச முடியுமா? கஞ்சா விற்கிறவன்னு அப்ப 2000 பேர் கஞ்சா விற்கிறது அரசுக்கு தெரியும், அப்படித்தானே? அப்புறம் எப்படி நீங்க கஞ்சா ஒழிப்பீங்க?